So ரெடி. எல்லாருக்கும் ஸ்பீக்கரோட சப்தம் கேட்கு இல்லையா? சரியா? கேட்கும். ரெடி? எல்லாரும் வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துக்கோங்க. இப்படி அளவு எடுக்கிறீங்க. இந்த இடத்துல கையை வச்சுக்கோங்க. இப்படி கையை வச்சுக்கோங்க. ரெடி? இப்படியே படுக்கணும். இப்படியே படுத்துடணும். இந்த அளவுக்கு படுத்துக்கோங்க. அப்படியே படுத்துக்கோங்க. அதாவது தொப்புளுக்கு மேலே உள்ள பகுதி புஜங்காசனம் மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கணும். இங்கே பாருங்க. முதல்ல ரைட் லெக் மேலே வரும் பொழுது தலை லெஃப்ட் சைடு திரும்பணும். சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம். இதில் இந்த மூமெண்ட்டை கரெக்டாக வச்சுக்கணும். வலது கால் மேலே வரணும், தலை இடது பக்கம் திரும்பணும். அப்புறம் இடது கால் மேலே வரணும், தலை வலது பக்கம் திரும்பணும். ரெடி? இங்க பாருங்க. சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம். புரியுதா? ஆன்சர் பண்ணுங்க. ரெடி? புஜங்காசனம். இப்போ ரைட் லெக். சோ எவ்வளவு முடியுமோ அந்த முட்டியை மேலே தூக்கணும். எவ்வளவு முடியுமோ மேலே தூக்கணும். சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம். ரிலாக்ஸ். ரெடி? இப்போ நாம பிரீத்திங்கோட செய்ய போறோம். அதாவது வலது கால் இடது கால் சேர்ந்தது ஒரு கவுண்டிங். இந்த மாதிரி ஒரு 10 கவுண்டிங் செய்வோம். ரெடி? ஸ்பீக்கர் சத்தம் கேட்கா? கரெக்டா? இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. சொல்லுங்க ஐயா. சுத்தமாக கேட்கலையா?
ரெடி. ரெடி. வலதுகா. ரிலாக்ஸ். இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ரெடி. இப்ப இதே மெத்தட பிரீத்திங் இல்லாம வேகமா செய்யணும். ரெடி. ரெண்டு காலும் சேர்ந்தது ஒரு கவுண்டிங், ஒரு 30 கவுண்டிங் செய்யணும். ரெடி. ரெடி, கமான். ரைட், லெஃப்ட், ரைட் 2, ரைட் 3, அந்த மாதிரி பண்ணுங்க. டுவெண்ட்டி பண்ணவங்க அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. 20 போதும். ஃபேனை போட்டு விடுமா.
Next. Ready? The next movement. எல்லாரும் பத்மாசனம் போடணும். பத்மாசனம் போட முடிஞ்சவங்க போடுங்க. இப்போ இதை எப்படி பண்ண போகிறோம்னா, அந்த ஆசனம் முதல்ல பத்மாசனம் போட்டுக்கணும். வலது கால் முதல்ல பத்மாசனம். முதல்ல பாருங்க. அடுத்து இடது கால். அப்புறம் மெதுவா உடம்ப தூக்கணும். தூக்கிட்டுங்க பாருங்க. இந்த மாதிரி அதே மெத்தடு தான். இப்போ சென்டரில் இப்போ பாருங்க. சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம். ரெடி? இது பத்மாசனம் முடியலையா? தப்பு இல்லை. பத்மாசனம் முடியாதவங்க இது முடிஞ்ச மட்டும் காலை நல்லா விரிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க போதும். இந்த மாதிரி சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம், அந்த மாதிரி. ரெடி? எல்லாரும் பத்மாசனம் போடுங்க. முடிஞ்சவங்க பத்மாசனம் போடுங்க. பிரீதிங்கோட செய்யணும். சொல்லுங்க. உங்களுக்கு இடது கால் தான் வருதா? பரவாயில்ல. வந்த காலில் போடுங்க. இடது கால் தான் வருதுன்னா இடது காலே போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பத்மாசனம் போட்டுருங்க, அவ்வளோதான். சரியா 20 கவுண்டிங் செய்ய போகிறோம் பிரீத்திங்கில். ரெடி? அப்படியே எந்திங்க பார்ப்போம். அப்படியே ஊனிக்கோங்க. ஹம், அந்த மாதிரி பண்ணணும். ரெடி? One.
Relax. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. பிரேக் செட் வா. எல்லாரும் இயல்பா உட்காந்துக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நாம நமது தனிமனித வளர்ச்சி விதிகள்ல 5வது சூத்திரமாகிய நாம செய்யற தொழிலை விரும்பி அனுபவிச்சு செய்யணுங்கிறத இன்னைக்கு சத்சங்கமா எடுத்திருக்கிறோம். அந்த எண்ணத்தை வலுப்படுத்துறதுக்கு நாம பண்ணக்கூடிய தியானம் அதாவது நீங்க செய்யற வேலைய நல்லா ரசிச்சு செய்யணும், அனுபவிச்சு செய்யணும். அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல 2வது கட்டத்தை போய் பாருங்க. ஜாதகத்துடைய 2வது கட்டம்
அதுல உள்ள கிரகம் அல்லது அந்த பாவகத்தின் அதிபதி அல்லது அந்த பாவகத்தை பார்க்கக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தின் மீது நீங்கள் தியானம் செய்தால் நீங்க செய்யற வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாதகம் இல்லாதவங்க உங்களோட தலைப்பிள்ளையோட ஜாதகத்தை வச்சு அந்த தலைப்பிள்ளையோட ஜாதகத்துல 10ஆம் பாவகத்தை போய் பாருங்க. தலைப்பிள்ளையோட ஜாதகத்துல 9ஆம் பாவகம் தந்தையை குறிப்பது, 10ஆம் பாவகம் தந்தையின் தொழிலை குறிப்பது. ஒண்ணு அந்த பாவகத்துல கிரகம் இருக்கான்னு பாருங்க. கிரகம் இல்லைன்னா அந்த பாவகத்தின் அதிபதி என்ன கிரகம்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா அந்த பாவகத்தை எந்த கிரகம் பார்க்குதுன்னு பார்க்கணும். அந்த கிரகத்தின் மீதான தியானம், அந்த கிரகத்தின் காரகத்துவத்தின் உள்ள இறைவன் மீதான தியானம், இதுதான் உங்க வேலை மேல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு முறை அர்னால்டு ஸ்வாஸ்நேகர் ஒரு பேட்டியில சொல்லுதாரு, எனக்கு பாடி பில்டிங் எப்படி எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, என் தலைவியோடு நான் ஊடல்ல இருக்கும் பொழுது நான் எப்படி என்ஜாய் பண்ணுவேனோ அதே போல நான் ஜிம்முக்கு போயிட்டாலே நான் அப்படி என்ஜாய் பண்ணுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்னால்டு ஸ்வாஸ்நேகர் சொல்றாரு. அதே மாதிரி த கிரேட் நெப்போலியன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு எவ்வளவுதான் பஞ்சுமெத்தை பஞ்சனைகள் இருந்தாலும் அந்த யுத்த களத்துல குதிரை மீது இருந்து தூங்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த டெத் எண்ட்ல போய் யுத்தம் பண்ணிட்டு அந்த வெற்றியை சுவாசிச்சுக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸா குதிரையிலே இருந்து தூங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் நெப்போலியன் சொல்றாரு. அப்ப இதோட அர்த்தம் என்னன்னா, தான் செய்யற கடமையை விரும்பி செய்யறது. ஸோ அதற்கு உண்டான மனநிலையை கொடுக்கறது உங்களுடைய 2ஆம் பாவகம். சரி, அது நான் உங்களுக்கு வேணா அந்த லிங்க் வேணா அனுப்புறேன். ஆனா எல்லாருமே கட்டாயம் அந்த ஜாதக ஆப் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு இப்போ என்ன கிரகம் ஆதிக்கத்தில் இருக்கு, அதாவது தசா என்ன கிரகம், புத்தி என்ன கிரகம், அந்தரம் என்ன கிரகம் அப்படின்னு தெரியும் போது அதுக்கு தகுனதான் உங்களுக்கு வாழ்க்கை நகரும். அன்றைய கோச்சாரத்தை பார்த்துக்கணும். எல்லாத்தையும் கரெக்டாக கம்பேர் பண்ணும்போது அன்னைக்கு என்ன நடக்குங்கிறது துல்லியமாக தெரியும். அதனால நீங்க எல்லாரும் கட்டாயமா டேட் ஆஃப் பர்த் தெரியணும். டேட் ஆஃப் பர்த் தெரியலன்னா சொல்லுங்க, அந்த டேட் ஆஃப் பர்த் நான் வகுத்து தரேன். அந்த டேட் ஆஃப் பர்த்தை பிடிச்சி உங்க கிரகத்தை பூரா மைண்ட்ல வச்சுக்கிடணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 குணங்கள் தான். ஒன்று தலைமைத்துவம், இன்னொன்று செல்வம், இன்னொன்று நட்பு, இன்னொன்று வண்டி வாகன சுகங்கள், 5வது தன்னுடைய கலாச்சாரம், 6வது மற்றவர்களை அடிமைப்படுத்துவது, 7வது தனக்கான துணையை ஆள்வது, 8வது ஒட்டுமொத்த உலகத்தையும் தன் ஆளுகைக்குள் கட்டமைப்பது, 9வது இந்த உலகம் தன்னை தலைவனாக தெய்வமாக நினைக்க வேண்டும் என்று நினைப்பது, 10வது இந்த உலக உயிர்கள் அனைத்திற்கும் தானே படியளப்பது, 11வது இந்த உலகம் எப்பொழுதும் தன்னையே நினைத்து கொண்டிருப்பது, 12வது முக்தி. இந்த 12 ஆசைகளை தவிர ஒரு மனிதனுக்கு வேற எந்த ஆசையும் வராது, வரவும் முடியாது. நீ ஒவ்வொரு நொடியும் எதை கற்பனை செய்தாலும், உன் மனம் எதை நினைத்தாலும் இந்த 12 உணர்ச்சிகளை தாண்டி உன் மனதால் வெளியே போக முடியாது. அப்போ உன்னுடைய 12 உணர்ச்சிக்கும் 12 கிரகங்கள் இருக்கு. அந்த 12 கிரகத்துல உன் உணர்ச்சிக்கு எந்த கிரகமோ அதை நீ பிடிச்சன்னா அதோட பிளானட்ஸோட லைட்ஸை நீ அதிகமா ரிசீவ் பண்ணலாம். அந்த விஷயத்தை ஈஸியா அடைஞ்சிடலாம். அவ்வளவுதான் சூட்சம்.
அதனால் எல்லாருமே அஸ்ட்ராலஜி ஆப் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஆப் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம மொத்தமாக சொல்லி கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டுக்கே வாங்குவோம். சரி, வாழ்த்துக்கள். ஏன்னா நமக்கு அடுத்து இந்த கிளாஸ் வந்து அடுத்து நாம் எடுத்து போகக்கூடியது நம்முடைய உடலை ஆளக்கூடிய வர்ம புள்ளிகள், நமது உணர்வுகளை ஆளக்கூடிய கிரகங்கள். நம்ம யோகா கிளாஸ் இதுக்கு அடுத்த நிலைக்கு அங்கே தான் போகும். முதல்ல நல்ல உடற்பயிற்சி பண்ணி உடம்பை வலுவாக கட்டமைச்சிடணும். அதுக்கப்புறம் உடலை ஆளக்கூடிய வர்ம புள்ளிகள், அடுத்து உணர்வுகளை ஆளக்கூடிய கிரகங்கள். அடுத்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் எல்லாரும் கட்டாயமாக அஸ்ட்ராலஜியை தெளிவாக ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். இன்னைக்கு கோச்சார சந்திரன் எங்கே இருக்குது, கன்னி ராசியில் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். சரி, வாழ்த்துக்கள். நம்ம அடுத்தடுத்து அதை பற்றி பார்ப்போம். இப்போ நாம் செய்யக்கூடிய தியானம் நேற்று செய்த அதே கூடு விட்டு கூடு பாய்தல் தான். அதே அன்பர் செல்வராஜ் மீது தான் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஏன் அடிக்கடி இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் தியானத்தை பண்ணுறோம் அப்படின்னா, இது ஒரு அற்புதமான தியானம். சக மனிதனை, சக ஜீவனை, நமக்கு பிடிச்சவங்களை அவங்க அனுமதி இல்லாமலே அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பயிற்சி. முதல்ல ஸ்டூடெண்ட் எல்லாம் மைக்கை மியூட் பண்ணுங்க. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடலின் சூட்சமம் 3, உடல் தத்துவம். இதுக்கு தான் நம்ம யோகா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து மனத்தத்துவம், அதுக்கு தான் வர்மக்கலை. அதுக்கு அடுத்து உயிர் தத்துவம், அதுக்கு தான் அஸ்ட்ராலஜி. நம்ம எந்த அளவுக்கு யோகாவை சீக்கிரமாக பண்ணி உடம்பை ஃபிட்னஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வர்மா தெரப்பிக்குள்ளே போகணும். சீக்கிரமாக உடம்பை கட்டமைச்சுக்கோங்க. ஏன்னா உடல் வலிமை இல்லாதவன் வர்மாக்குள்ளே வரவே முடியாது. உங்களுக்கு அநேகமாக அடுத்து ஒன்று இந்த வாரம் இல்லை இதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் வர்மா புள்ளிகளையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம செல்வராஜுக்கு தலைவலிக்கான காரணத்தை நேற்று பார்த்தோம். ஒன்று மன அழுத்தம், இல்லைன்னா அந்த இடத்துக்கு பிளட்டு சரியாக போகலை. இதுதான் காரணம். இன்னொன்று அன்பில்லாமல் இருப்பது. எதனால நோய் வந்தாலும் வலிக்கிற இடம் எது? தலை. அப்ப தலையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வர்ம புள்ளி எதுனா நம்முடைய கொண்டைக்கொல்லி வர்மம் தான். அந்த வர்மத்தின் மீது தூண்டுதல் கொடுத்து அதன் மீது தியானம் ஏற்றினால் வலி பரிபூரணமா சரியாகும். இப்ப நமக்கு நல்ல காது வலிக்கு பிரதான புள்ளி செவி குத்தி வர்மம். அதை தூண்டி விட்டுக்கிட்டு அதன் மீது தியானம் செய்தால் வலி சரியாகும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு இடத்துல வலிக்கா அங்க உயிர் குறையுதுன்னு அர்த்தம். உயிர் குறையிற இடத்துல நம்ம மனசை கொண்டு போய் வைக்கும்போது உயிர் அங்கே பறந்து நிறையும், வலி சரியாகும். இப்ப ஒருத்தங்களுக்கு ஆன்மை எழுச்சியே இல்லை, ஆண்மையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வர்ம புள்ளி லிங்க வர்மம். சரியா தொப்புள்ள இருந்து 8 விரற்கடைக்கு கீழே இருக்கு. சிலவங்களுக்கு யூரினே வரமாட்டக்கு. நீர்த்தாரை வர்மம் நம்முடைய லிங்கத்துக்கு முனையில் இருக்கு. அதை ஒரு தூண்டிட்டு தியானம் அந்த இடத்துல மனசை வச்சு தியானம் பண்ணு,
பிரச்சனையே சரியாயிடும். சிலவங்களுக்கு ஆன்மை எழுச்சியே அடைய மாட்டேங்குது. அதுக்கு லிங்கத்தின் மீது எழுப்பக்கூடிய லிங்க வீரிய வர்மம், இப்படி ஒவ்வொரு வர்ம புள்ளியவும் நீ ஒரு தூண்டு தூண்டி அதன் மீது தியானம் பண்ணணும். இப்ப நம்ம பண்றோம் இல்லையா, ஆக்கணா துரியம், இது ஆக்கணாங்கிறது திளர்ந்த கால வர்மம், துரியங்கிறது கொண்டை கொள்ளி வர்மம், மூலாதாரம் இது கல்லீடை வர்மம். எல்லாமே ஒரு வர்மா பாயிண்ட்ஸ் தான். வர்மா பாயிண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இரத்த நாளங்கள் சந்திக்கக்கூடியதுதான் வர்மா புள்ளிகள். ஸோ நம்ம அடுத்து வர்மத்துக்குள்ள தான் போக போறோம். அதனால உடம்ப நல்லா தயார்படுத்தி வச்சுக்கோங்க. சரி, வாழ்த்துக்கள். எல்லாரும் வர்மத்தில் ஆர்வமா இருக்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, நீங்க ஆர்வமா இருக்கிறீங்கன்னா என் அப்பன் ஈசனின் அனுமதியோடு அதி விரைவில் உங்களுக்கு வர்மம் கற்றுக் கொடுக்கப்படும். ஏன்னா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைத்தது என்னுடைய சொந்த ஆசை. என் ஐயனிடமும் ஒரு அனுமதி பெற்றுவிட்டு, எப்படின்னா வாரத்துல ஒரு நாள் அல்லது 2 நாள் நம்மளுடைய மாணவரை எடுத்து அவரோட உடம்புல உள்ள வர்மத்தை காட்டி அதன் மீது நம்ம தியானம் பண்ணி பழகணும். வர்மத்தை பழகணும். அதுக்கு அடுத்து சிவ ஆருடம்னு சொல்லக்கூடிய ஜோதிடத்துக்குள்ளேயும் வரணும். நீங்க இந்த கிளாஸை பண்றீங்கன்னா நீங்க தான் பிரம்மா, நீங்க தான் விஷ்ணு, நீங்க தான் ருத்ரன். படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் யாமே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இருக்கணும். நீங்க நினைச்சா உருவாக்கணும், நீங்க நினைப்பவனை காக்க வேண்டும். உங்களுக்கு விருப்பம் இல்லையா, டெஸ்ட்ராய்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு வலிமை இருக்கணும். இதுல படைப்புக்கு உண்டான கலை யோக கலை, காத்தலுக்கு உண்டான கலை வர்மக்கலை, அழிப்பதற்கு உண்டான கலை ஜோதிட கலை. ஜோதிட கலை மட்டும் உனக்கு தெரிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோ, ஒருத்தனை எந்த இடத்துல அடிச்சா அவன் வீழ்வாங்கிறது தெரியும். ஒருத்தனுடைய நோய் வரக்கூடிய கிரகங்கள் எங்க இருக்கும் அப்படின்னா அவனோட ஜாதகத்துல 6ஆம் பாவகத்துல இருக்கும். ஒருத்தனுடைய பலகீனம் எங்க இருக்கும், அவனுடைய 7ஆம் பாவகத்துல இருக்கும். ஒருத்தனை எந்த இடத்துல அடிச்சா அவன் துடி துடிச்சு வருத்தப்படுவான், துடி துடிச்சு சாகுவான் அப்படிங்கிறது 8ஆம் பாவகத்துல இருக்கும். ஒருத்தன் ஜாதகத்துல 8ஆம் பாவகத்தில் உள்ள கிரகத்தை நினைச்சு நீ தியானம் பண்ணினாலும், அந்த கிரகத்துக்கு உண்டான இறைவனை நினைத்து நீ பூஜை பண்ணினாலும் ஒருவன் உயிர் பரிபூர்ணமாக அவன் உடலை விட்டு வெளியேறும். அது அவன்கிட்டலாம் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. அவன் ஜாதக கட்டம் இருந்தா போதும், ஜாதக கட்டம் கூட தேவையில்லை, அவன் டேட் ஆஃப் பர்த் துல்லியமா இருக்கணும். அது இப்போ உள்ள காலத்துல எல்லாருக்குமே டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் துல்லியமா இருக்கு. 1990க்கு மேல பிறந்தவங்களுக்குலாம் டேட் ஆஃப் பர்த் துல்லியமா இருக்கும். அதை வச்சு நம்ம அடிக்கலாம். அதனால இது ஒரு அற்புதமான கலை. இதை ஆக்க சக்திக்கு பயன்படுத்துவதும், பாதுகாப்புக்கு பயன்படுத்துவதும், அழிவு சக்திக்கு பயன்படுத்துவதும் உங்கள் விருப்பம். கற்றுக் கொடுப்பது மட்டுமே அடியேன் கடமை. வர்மக்கலையை ஒரு அளவுக்கு மேல போயிட்டனா அதை வச்சு உன்னால அழிக்கவே முடியாது. நீ ஒரு வர்ம ஆசான் ஆயிட்டனா எதிரிய கூட உன்னால தாக்க முடியாது. ஏன்னா அது காத்தல் கலை.
ஆனால் ஜோதிடம் அப்படி அல்ல, அது ருத்ரக்கலை. ஒருத்தன் போற போக்கு சரியில்லை, அவனுடைய 8ஆம் பாவத்தை வச்சு அவனுக்கு பில்லி சூனியம் பண்ணி அவனை ஒடுக்கிடலாம். ஒருத்தனுக்கு புத்திர பாக்கியமே இல்லை, 5ஆம் பாவகத்தை வச்சு அவனுக்கு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தலாம். ஒருத்தனுக்கு பொண்டாட்டி சொல் பேச்சே கேட்க மாட்டேக்கா, அவனுடைய 7ஆம் பாவத்துள்ள கிரகத்தை வச்சு நம்ம அவன் மனைவியை நல்வழிப்படுத்தலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒருத்தன் செய்த கர்மத்திற்கான பலன் அவன் பொண்டாட்டி ரூபத்தில் தான் வரும். அவன் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்கிறது ஒருத்தன் ஜாதகத்தில் 7ஆம் பாவகத்தில் இருக்கும். அதனால் மர்மக்கலை, ஜோதிடக்கலை, இதை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருங்கள். என் ஐயன் ஈசனின் அனுமதியோடு கற்றுக் கொடுப்போம். கற்றுக் கொடுக்கும் கலையினால் நல்லது நடந்தாலும் அல்லது நடந்தாலும் அனைத்துமே இந்த உலகத்திற்கான சுழற்சிக்கு பயன்படும். வாழ்த்துக்கள். சரி, அதே மாதிரி நீ நல்ல தியானம் பண்ணணுமா, அதுக்கு எந்த கிரகத்தை பார்க்கணும் அப்படின்னா, உன்னுடைய ஜாதகத்துல கேது எந்த இடத்துல உட்காந்துருக்கு. மாணவர்கள் முதல்ல மைக்கை மியூட் பண்ணுங்க. இப்போ மைக்கை ஆன் பண்ற ஸ்டூடெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுமா, குரூப்புக்கு வெளியே தள்ளி. நீ நல்ல தியானம் பண்ணணுமா, உன்னுடைய ஜாதகத்துல கேது எந்த கட்டத்தில் இருக்காருன்னு பாரு. அந்த கேதுக்கு சாரம் கொடுத்த ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை நீ பிரார்த்தனை பண்ணு, உனக்கு ஆழ்ந்த தியானம் வரும். வாழ்த்துக்கள். நம்ம அது என்னென்னு அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். என் அன்பு மாணவர்கள்ட்ட நான் விரும்புகிறது, ஒரு கட்டுக்கடங்காத ஆசையோட வெறியோட இருங்க. அதுதான் நான் விரும்புறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் அப்பன் ஈசன் அன்பு நிறைந்தவன். அன்பு அதிகமாகும் பொழுது அறிவை இழந்தவன் என் ஈசன். நல்லா புரிஞ்சுக்கோ. அறிவு நிறைந்தவர் பிரம்மன், ஆற்றல் நிறைந்தவர் விஷ்ணு, அன்பு மட்டும் நிறைந்தவர் சிவம். அந்த அன்பே இல்லாதவங்களை தான் சிவன் அழிப்பார். அன்பா இருந்தானா என்ன கேட்டாலும் கொடுப்பார். அதனாலதான் சிவன் அன்பு அதிகமா கிடைக்கும் பொழுது அவருக்கு அறிவே போயிடும். என்ன கொடுக்குறங்கிறே அவருக்கு தெரியாது, ஆனா கொடுத்துருவார். அதே மாதிரிதான் உங்களுடைய எல்லையற்ற ஆர்வமே நான் என் மீதான அன்பாக உணர்கிறேன். உங்களுக்கு இந்த கலையை கத்து கொடுக்கவா வேண்டாமா, இதனால உலகத்துக்கு நல்லதா கெட்டதா, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. உங்களை நான் நேசிக்கிறேன், கற்றுக் கொடுக்கிறேன். அதால் கெட்டது நடந்தால் அது விஷ்ணு பார்த்து கொள்வார். ஆதலால் கலையை கற்றுக் கொடுப்பது என் கடன், அதை சரியாக பயன்படுத்துவது உன் கடன். அதை தவறாக பயன்படுத்தினால் அதற்கான தண்டனையை பெறுவதும் உன் கடன். ஆற்று நீர் ஓடுகிறது, தாகம் உள்ளவன் அருந்திக்கொள். நீ கெட்டவனா நல்லவனா என்பது யாமறியேன். வாழ்த்துக்கள். வாருங்கள். இன்றைய தியானம் கூடு விட்டு கூடு பாய்தல். நேற்று செய்த அதே தியானம்தான்.
ஐயா செல்வராஜுடைய கண்களை நினைத்து கொள்ளுங்கள். எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். சின் முத்ரா, அஸ்வினி முத்ரா, கேசரி முத்ரா. துரியத்தை பிராணனால் தூண்டிக் கொள்ளுங்கள். மூச்சை இழுங்க. சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம். உயிராற்றலை கொண்டு உடலை சக்தி ஊட்டுங்கள். சோன்னு சொல்லும் பொழுது மூலாதாரத்துக்கு போங்க. ஹம்னு சொல்லும் பொழுது துரியத்துக்கு வாங்க. சோ ஹம் 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 சோ ஹம். கூடு விட்டு கூடு பாய்தல். மூச்சை இழுத்து இடது காலுக்கு போ. சோ கும்பகா. உயிரை உடலில் இருந்து பிரித்தெடு. ஹம். உயிர் துரியத்தில் வீற்றிருக்கிறது. துவாதசாந்தத்திற்கு கடத்து. சோ ஹம். சந்திரனுக்கு பயணப்பட இருக்கிறோம். சோ ஹம். நாம் சந்திரனாக இருக்கிறோம். ஆகம் சந்திரன் ஆகம் சந்திரன் ஆகம் சந்திரன். சந்திரனுடைய கதிர்கள் நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருப்பதாக. நாம் சூரியனுக்கு பயணப்பட இருக்கிறோம். சோ ஹம். ஆகம் சூரியன் ஆகம் சூரியன் ஆகம் சூரியன். சூரியனுடைய எல்லையற்ற கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருப்பதாக. புதன் மீது பயணப்படுங்கள். சோ ஹம். நாம் புதனாக இருக்கிறோம். ஆகம் புதன் ஆகம் புதன் ஆகம் புதன். நாம் புதனாக இருக்கிறோம். புதனுடைய கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருப்பதாக. சுக்கிரன் மீது பயணப்படுவோம். சோ ஹம். சுக்கிரனை நாமாக இருக்கிறோம். சுக்கிரனுடைய கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கிறது. ஆகம் சுக்கிரன் ஆகம் சுக்கிரன் ஆகம் சுக்கிரன். நாம் சுக்கிரனாக இருக்கிறோம். சுக்கிர பேராற்றலோடு அன்பர் செல்வராஜின் கண்கள் வழியாக துரியத்திற்குள் பயணப்பட இருக்கிறோம். சோ ஹம். செல்வராஜின் துரியத்தில் வீற்றிருக்கிறோம். செல்வராஜ் உடல் முழுக்க ஆற்றலை பரவச் செய்யுங்கள். சுக்கிர பேராற்றலை உடல் முழுவதும் பரவச் செய்யுங்கள். மூச்சை இழுக்கும் பொழுது துரியத்திலிருந்து மூலாதாரம், மூச்சை விடும் பொழுது மூலாதாரத்திலிருந்து துரியம். ஆரோக்கியம் பரிபூரணம் ஆரோக்கியம் பரிபூரணம். மூச்சையிலே ஆரோக்கியம்
மூச்சை விடு. பரிபூரணம் ஆரோக்கியம் பரிபூரணம் ஆரோக்கியம் பரிபூரணம் ஆரோக்கியம் பரிபூரணம் ஆரோக்கியம் பரிபூரணம் ஆரோக்கியம் பரிபூரணம். நாம் துரியத்திலிருந்து செல்வராஜின் மூளைக்குள் செல்கிறோம். மூளை செல்கள் சீரான இரத்தத்தை பெற்று ஆரோக்கியமாக இருக்கிறது. மூளையில் இரத்த ஓட்டம் சீராக நடைபெறுகிறது. வெப்ப ஓட்டம் சீராக நடைபெறுகிறது. காற்றோட்டம் சீராக நடைபெறுகிறது. உயிரோட்டம் சீராக நடைபெறுகிறது. ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம். செல்வராஜின் மூளையாக இருந்து மூளை செல்களை தூண்டுங்கள். மந்திரத்தின்படி தியானமேற்றுங்கள். நீங்கள் மூளையாக இருப்பதை உணருங்கள். மூச்சை விடுங்க. ஆரோக்கியம் பரிபூரணம் ஆரோக்கியம் பரிபூரணம்
வாழ்த்துக்கள். செல்வராஜின் மூளையில் ஆரோக்கியம் பரிபூர்ணமாக நிரம்பி இருக்கிறது. அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். ஆரோக்கியமாக இருக்கிறார். அன்பு நிறைந்த அன்பர் செல்வராஜ் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறார். அளப்பரிய செல்வ வளத்தோடு இருக்கிறார். அவர் இதயத்திற்கு பிடித்த உறவுகளோடு மகிழ்ச்சியாக இருக்கிறார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்ள், வாழ்த்துக்கள். நாம் சுக்கிரனுக்கு பயணப்பட இருக்கிறோம். நாம் சுக்கிரனாக இருக்கிறோம். புதனுக்கு பயணப்பட இருக்கிறோம். நாம் புதனாக இருக்கிறோம். நாம் சூரியனாக இருக்கிறோம். நாம் சந்திரனாக இருக்கிறோம். நாம் துவாதசாந்தத்தில் இருக்கிறோம். நாம் துரியத்தில் இருக்கிறோம். தியான ஆற்றலை உடல் முழுவதும் பரவச் செய்வோம். தியான ஆற்றலை ஸ்வர்ண பைரவராக மாற்றுவோம். மூச்சை இழுங்க. ஓம். மூச்சை விடுங்க. ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம். 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 ஸ்வர்ண பைரவா போற்றி. வாழ்த்துக்கள். எல்லையற்ற ஈசன் ஸ்வர்ண பைரவரின் பேராற்றலினால் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். அளப்பரிய செல்வ வளத்தோடு இருக்கிறோம். நம் மனதிற்கு பிடித்த உறவுகளோடு அன்புமயமாக இருக்கிறோம். ஐயன் ஈசனின் திருவடி கருணையை நினைத்து சதா சர்வ காலமும் அவன் திரு பாதத்தை தொழுது நிற்கிறோம். சர்வேஸ்வரா, அண்டத்தை அனைத்தையும் ஆள்பவனே, நாய்க்கும் கடையேனாகிய என்னையும் ஏற்றுக்கொண்டவனே, தேவாதி தேவர்களும் உன் கடை கண்ணிற்காக காத்திருக்கிறார்கள். அம்மை உமையவளும் உன் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாள். இருப்பினும் உன் திருவடியை தொழும் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை உன் சிந்தையில் வைத்து சதா சர்வ காலமும் என் நலத்திற்காக சர்வத்தையும் ஆட்டி வைக்கும் ஈசா, உன் திருவடியின் எல்லையற்ற கருணைக்கு நாய்க்கும் கடையேனாகிய இந்த நாயேனாகிய இந்த நாயன், இந்த நாயன்மார் உன் திருவடியில் என் சர்வத்தையும் சமர்ப்பணம் செய்கிறேன். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. வாழ்த்துக்கள். அஸ்வினி முத்திரையை ரிலீஸ் பண்ணுங்க. கேசரியை ரிலீஸ் பண்ணுங்க. சின்முத்திரையை ரிலீஸ் பண்ணுங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிவாய். வாழ்த்துக்கள். மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம் அசோக். வாழ்த்துக்கள். சிவாய நம, சிவாய. இன்னைக்கு எல்லாருமே விநாயகர் சதுர்த்தியை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. விநாயகர் சதுர்த்திக்கான ஒரு சிறப்பு தியானம் வேணா பண்ணுவோம். அது நான் இன்றைய கோச்சாரத்தில்
ஏன்னா பொதுவாகவே கேது பகவான் தான் விநாயகரை குறிக்கிற கிரகம். அதை நான் எத்தனை மணிக்குன்னு சொல்கிறேன், பார்ப்போம். நான் குரூப்பில் போட்டு விடுறேன். இன்னைய ஷெடியூல் என்னன்னு பார்த்துக்கிட்டு விநாயகர் சதுர்த்திக்கான சிறப்பு தியானத்தை நாம் பண்ணுவோம். அதிகபட்சம் நான் ஒரு 1 ஹவரில் குரூப்பில் போட்டு விட்டுருந்தேன். எல்லாரும் ஆயத்தமாக இருங்கள். வாழ்த்துக்கள். மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அன்பு மாணவர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம், அபரிமிதமான செல்வ வளம், இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு, இவை அனைத்தையும் நிறைவாக பெற்று வளமோடு வாழ சிவனோடு வாழ்த்துகிறோம். சிவாயனம் சிவாயனம்.